வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு. திருமாவளவன் தலைமையில் தொடங்கிய மாநாட்டில் திமுக கூட்டணி தலைவர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான மகளிர் பங்கேற்பு. விசிக மது ஒழிப்பு மாநாடு மேடையில் காமராஜர், காந்தி உருவப்படத்திற்கு மாலை அணிவித்த திருமாவளவன் மரியாதை. அம்பேத்கர், புத்தர் சிலைக்கும் மலர் தூவி மரியாதை. கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்களை வாசித்தார் திருமாவளவன். அனைத்து அரசு சாரா அமைப்புகளும், என்ஜிஓஸ், அரசு சாரா அமைப்புகளும், அரசியல் கட்சிகளும், சமூக பண்பாட்டு இயக்கங்களும், ஊடகங்களும், இன்ன பிற அமைப்புகளும் தேசத்தின் மனித வளத்தை பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என இம்மாநாடு அறைகூவல் விடுக்கிறது. இந்த 12 தீர்மானங்களையும் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே கைகளை தட்டி ஆரவாரம் செய்து நிறைவேற்றி தருமாறு உங்களை மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவேறியதா? நிறைவேற்றி தந்த உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் மேடையில் இருக்கிறார். அவர் வந்ததும் ஒரு வேண்டுகோளை வைத்தார். டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொகைன் போதைப் பொருள் பறிமுதல். சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி படுகொலை வழக்கில் விரைந்து தீர்வு காண வலியுறுத்தல். மருத்துவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மாநில அரசுக்கு எதிராக பேரணி. துணை முதலமைச்சரின் செயலாளராக பிரதீப் யாதவ் IAS நியமனம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நிர்வாக ஆணையராக ராஜேஷ் லக்கானியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி காந்தி நினைவிடத்தில் மரியாதை. ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோரும் காந்தி உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பள்ளி மாணவிகளுடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்ட பிரதமர் மோடி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவிகளுடன் கலந்துரையாடினார். தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் வெட்கமும் வேதனையும் தருவதாக ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதை தவிர நடைமுறையில் இல்லை எனவும் விமர்சனம். தமிழக மீனவர்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து பாமக சார்பில் வரும் 8ஆம் தேதி இலங்கை தூதரகம் முற்றுகை. பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. ஜீவகாருண்யா மாநாட்டிற்கு கசாப்பு கடைக்காரர் அழைப்பது போல் திமுகவை விசிக அழைத்துள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவை விசிக அழைத்திருப்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். சொல்லுவாங்க, ஜீவகாருண்ய மாநாட்டுக்கு கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம
விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு தற்போது மகளிர் மாநாடாக மாறிவிட்டதாக தமிழிசை விமர்சனம். தமிழகத்தில் முதலில் மதுவிலக்கை அறிவித்தால் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க தயார் எனவும் திட்டவட்டம். அரசு சட்டக் கல்லூரிகளில் நிரந்தர இடை பேராசிரியர், உதவி பேராசிரியர்களை நியமிக்க முடியாவிட்டால் கல்லூரிகளை மூடிவிடலாமா? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமான கேள்வி. காலி பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக அக்டோபர் 15ஆம் தேதி சட்டத்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும். சட்டக் கல்லூரிகளில் காலி பணியிடங்கள் நிரப்பக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு INTUC தொழிற்சங்கத்தை நிர்வகிக்க தற்காலிக குழுவை நியமித்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும். வீடியோவில் வாழ்த்து செய்தி அனுப்பினார் நடிகர் சத்யராஜ். சூப்பர் ஸ்டார் திரு ரஜினி சார் அவர்கள் விரைவில் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், பணிகளில் பங்கேற்க வேண்டும் என்று மனமாற தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. ATM கொள்ளையர்களை பிடிக்கும் போது காயமடைந்த காவலர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்தார் DGP சங்கர் ஜிவால். தீரத்துடன் செயல்பட்ட நாமக்கல் SP உள்ளிட்ட 23 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு. காந்தி ஜெயந்தியையொட்டி கன்னியாகுமரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். காந்தி மண்டபத்தில் உள்ள அஸ்தியின் மீது விழுந்து அபூர்வ ஒளியினை கண்டுகளித்த மக்கள். பழைய குற்றாலத்தை வனத்துறையிடம் ஒப்படைக்க கூடாது. தென்காசி ஆயிரப்பேரி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். பல்லடம் நகராட்சியுடன் மாணிக்காபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு. கருப்பு பட்டை அணிந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊர் மக்கள். நாகையில் மறியலில் ஈடுபட்ட PR பாண்டியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது. 2023-2024 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்காத காப்பீடு நிறுவனத்தை கண்டித்தும் முழக்கம். ஆற்காடு அடுத்த கத்தியவாடி ஊராட்சி கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கதறிய பெண்ணால் பரபரப்பு. சுடுகாட்டு பகுதி அருகே குடியிருப்பதற்காக இடம் வழங்குவதாக அதிகாரிகள் கூறுவதாக குற்றச்சாட்டு. கோவில்பட்டி அருகே இயற்கை வளம் செழிக்க வேண்டியும் நல்ல மகசூல் கிடைக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை. வண்ண வண்ண பலூன்களை வானில் பறக்கவிட்டு விவசாயிகள் வழிபாடு. தூத்துக்குடியில் டீக்கடை உரிமையாளரை மண்வெட்டியால் வெட்டி கொலை. உடலை கைப்பற்றி மறுபடவர்கள் குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. தஞ்சை பாபநாசம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மூடப்படாமல் காட்சியளிக்கும் மழைநீர் வடிகால் பள்ளங்கள்.
மண்ணரிப்பால் மின்சாரம் கம்பம் கீழே விழாமல் இருப்பதற்காக பேருந்து நிலைய தூண்களில் கட்டி வைத்துள்ள அவலம். மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி கதர் சிறப்பு விற்பனை மற்றும் கொலு பொம்மை கண்காட்சி தொடக்கம். பாரிமுனை குரலகம் வளாகத்தில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், மா. சுப்பிரமணியன், சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பதி பிரம்மோற்சவத்தையொட்டி சென்னை யானை கவுடியில் விமர்சையாக தொடங்கியது திருக்குடை ஊர்வலம். கோவிந்தா கோவிந்தா என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசம். பீகார் மாநிலம் பாட்னாவில் ஜன்சூரஜ் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண போவதாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் அறிவிப்பு. வேளாண் சட்டங்களுக்கு எதிரான விவசாயிகளின் கோரிக்கைகளை பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை. பெரிய தொழிலதிபர்களுக்கு ஆதரவாக மட்டுமே செயல்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா குற்றச்சாட்டு. காந்தி ஜெயந்தியையொட்டி ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் பிரம்மாண்ட மணல் சிற்பம் உருவாக்கம். சுதர்ஷன் பட்நாயக் கைவண்ணத்தில் உருவான அழகோவியத்திற்கு பொதுமக்களிடையே வரவேற்பு.